எனக்கு வந்து பிடிச்ச படமா வந்து ரத்னம். ஜோக்ல சீரியஸ்லி வந்து எனக்கு வந்து பிடிச்ச படம். நிறைய கான்செப்ட்ஸ், தத்துவங்கள், மரபியல்கள். ஹரிக்காக போனீங்களா, விஷாலுக்காக போனீங்களா? பிரியா பவானி சங்கர், வேற யாருக்காகவுமே கிடையாது. பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். இவங்களுக்கு என்ன சொல்றது, நிறைய ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். நான் இன்னும் சொல்லல, நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். அந்த ஹீரோயின் என்ட்ரி எடுத்தீங்கல்ல? ஹீரோயின் இல்ல, அதனால சொல்றாருன்னு நினைக்கிறேன். அடுத்த என்ட்ரி கேட்டிருக்கீங்களா? ஆமா. அவங்க ஷீ சீரிஸ் பார்த்ததுலேருந்தே அதித்தியும் ரொம்ப பிடிக்கும். அதற்காக போனா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்காரும்போது கவின் வந்து திடீர்னு பெண் வேடமிட்டு ஆடும்பொழுது எதிர்பார்த்து போனால் பெரிய ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேவி தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தது. நல்லா, ஆனால் நான் ரொம்ப பின்னாடி கொடுக்காம கொஞ்சம் முன்னாடி கொடுத்தேன், கொஞ்சம் மேலே எப்படி பார்த்தேன். அந்த படம் பார்க்குற பெயின் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிவாரு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அதனால இந்த படம் ஓவர் அடி வாங்குது. அதனாலதான் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து போஸ்டரா இருக்கட்டும் சரி, ட்ரெய்லர் இருக்கட்டும், எதுவுமே நல்லா கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல அவர் படமே கொடுப்பாரான்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி பிரதீப் குமார் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து சிங்கர் பிரதீப், அவர் ப்ரொடக்ஷன்ல அந்த படம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்துச்சு. எல்லாமே புதுமுகங்கள், ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி படம். அது தியேட்டர்ல மீன் லைக் நான் போகும்போது ரொம்ப கம்மியான கூட்டம் தான் இருந்துச்சு, பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள். கம்மியான கூட்டமா? அடல்ட் காமெடி கம்மியான கூட்டம்ன்றாரு. தமன்னாவை தரன்னு சந்தோஷ் பிரதாப் இழுத்துட்டு போற என்ன சீன் அப்பா, அதை இழுத்துட்டு போகும்போது, அதாவது இந்த ஆடாமல் ஆடுகிற அந்த பாட்டுல அந்த மாதிரி. ஒன் இந்தியா தமிழ் ஃபில்மி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டினுடைய முதல் 6 மாதங்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருது. தமிழ் சினிமாவில் இந்த ஒரு முதல் 6 மாதங்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது, சரியா படங்கள் வரல அப்படின்னு. இருந்த போதிலும் சில படங்கள் மட்டும் கிளிக் ஆச்சு. ஸோ இந்த முதல் 6 மாதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஜாலி டாபிக்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? எப்பவுமே பெண்களுக்கு நம்ம லியோல இருந்து ஆரம்பிங்க. இல்ல என்ன லியோ வந்து போன வருஷமா இல்ல இந்த லியோவா? மாதிரி சின்ன காமெடி. அட பேயில போவான் பண்ணலன்னு சொன்னீங்க. ஆமா, அங்க ஸ்டார்ட் பண்ணு. क्वेश्चन கேளுங்க. அதாவது முதல் கேள்வியா வந்து இந்த வருஷம் வெளியான படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த படம் என்ன? அதாவது முதல் 6 மாதத்துல வந்த படங்கள்ல ஃபேவரட்டான படம் என்ன? எனக்கு மகாராஜா பிடிச்சிருந்தது. அது ஸ்டோரியா, அதுல நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் ஒரு நான் லீனியர் கதையா, அதை மேக்கிங்கா வந்து ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதை ஆக்சுவலி எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இதை எப்படி ஆக்டர் கிட்ட அவங்க சொல்லி அதை புரிய வச்சாங்கன்றதே வந்து ஒரு பெரிய பிரமிப்பா தான் இருந்தது எனக்கு. அதனால அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து பிடிச்ச படமா வந்து ரத்னம். ஜோக்ல சீரியஸ்லி வந்து எனக்கு வந்து பிடிச்ச படம். நிறைய கான்செப்ட்ஸ், தத்துவங்கள், மரபியல்கள், விழுமியங்கள், இதெல்லாம் எதிர்பார்த்து நீங்க போயிருப்பீங்க. நான் அதெல்லாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஹரியோட படத்தை கொண்டாடணும்னு போய் பார்த்து பயங்கரமா நான் வந்து ஃபன் பண்ணேன். ஹரிக்காக போனீங்களா, விஷாலுக்காக போனீங்களா? பிரியா பவானி சங்கர், வேற யாருக்காகவுமே கிடையாது. பிரியா பவானி சங்கருக்காக மட்டுமே போனோம். அது இல்லாம புழுதிவாக்கம் ஏரியால இருந்து செட்டெல்லாம் போட்டு, அந்த மார்க்கெட் செட்லாம் போட்டு எடுத்துருந்தாங்க. அது நேராவுமே வர பார்த்தோம். அதுக்கடுத்து அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி ஸ்கிரீன்ல வர்றதையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த படத்துக்காக கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்தை விட அந்த அவர் கொடுத்த எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ இல்ல படம் நல்லா இருந்தது. எனக்கு பிடித்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ரீவாட்ச் லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ரத்னம் வந்து கண்டிப்பா இருக்கு. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்களா, அது மறுபடியும் போய் பாருங்க அப்படின்னு என்டோர்ஸ் பண்ணணும், நிச்சயமா பண்ணணும். ஒரு மாதிரி நல்ல கதைக்களம் இருக்கு. முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து டீல் பண்ணிருக்காங்க. மொழிவாரியில முக்கியமான சீன் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பிறந்தா என் பேர் வைப்பியா அப்படின்னு கிளைமேக்ஸ் சீன் தான் ஃபர்ஸ்ட். அதுவே வந்து ஒரு மாதிரி கண்ணீர் மல்க செஞ்சது, பயங்கரமான ஒரு சீன். அதற்கு அடுத்து வந்து நீ கோஸ் வெட்டுறது இல்லையா, கத்திரிக்காய் வெட்டுறது இல்லையா, வெங்காயம் வெட்டுறது இல்லையா, அது மாதிரி ஒரு தலையை வெட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு வீர உரை வந்து சிறப்பான ஒரு பொலிட்டிக்கல் நுவான்சஸும் அந்த படத்துல வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாத் பிரேக்கிங்கான ஒரு படம் ஹரியோட படத்துல. கிட்டத்தட்ட வந்து இப்பயே அனௌன்ஸ் பண்ணிடலாம் போல இருக்கே. முதல் 6 மாசம் எனக்கு வந்து தலை சிறந்த இல்லை, இது வரைக்கும் வந்து ஹரி கேரியர்லயே வந்து பெஸ்ட் வந்து ரத்னம். சரி, நானும் வந்து மகாராஜா படம் தான் நான் சூஸ் பண்றேன். ஏன்னா அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆன பிறகு அது ஒரு நான் லீனியர்ல அந்த படத்தினுடைய திரைக்கதையாகட்டும் ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. குறிப்பா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிற வரைக்கும் அது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் அவங்க சொன்ன விஷயம் சில சிக்கல்கள் இருந்தாலுமே ஓகே, இந்த வருஷம் வந்ததில் பெட்டரான ஒரு படமா எனக்கு தோன்றது மகாராஜா மட்டும்தான்.
நான் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கேன், தமிழ் படமா தெரியல. கல்கி வந்து தமிழ் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். pan India. சேர்த்துக்கலாம். கமல்லாம் நடிச்சிருக்காரு. கமல் நடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அமிதாப் பச்சன் ஹீரோவா இருந்தாலும் அது தமிழ் படமா தான் தமிழ் ஏய், படமா பிரபாஸ் தான் ஹீரோ இல்லையா? பிரபாஸ் அவர் செகண்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ. Second hero. அப்ப பிரபாஸ் வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதெல்லாம் அமிதாப் பச்சன் பட் ஆனா படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, இந்த படம் வந்து பார்க்காம இருக்காங்க, கொஞ்சம் ஏன் ஸ்பாயில் இது பண்ணுங்க? அதாவது அவர் தான் சொல்றாரு. படம் வந்து அதான் ஒரு அவர் வாரம் ஆச்சு. அவர்தான் இருக்காரு. ஒரு வாரமா பார்க்காம இல்ல, வந்துட்டு இன்னும் பாதி பேர் இருக்காங்க, நம்ம பார்க்கலாம். பாதி பேர் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல இன்னும். அப்புறம் பார்க்கலாம், பார்க்கல. இல்ல, நான் அப்புறம் எதுக்கு அந்த வீடியோல இந்த உட்கார வச்சா? ஸ்பாயிலர் எல்லாமே சொல்றேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா மெயினா வந்து அனிமேஷன் கிராபிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஒரு தமிழ் படத்துல ஐ மீன் ஒரு இந்தியன் படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. அயலானுக்கு அடுத்தபடியா இந்த படம் நடத்தும். அயர்லாந்து ஹாலிவுட் ரேஞ்ச்லாம் VFX இல்ல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்க நம்ம 2 பேரும் தான் ரிவ்யூ பண்ணோம். நல்லா இருந்தா சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் இல்ல அயலானுமே நல்லா இருந்துச்சு நான் சொல்ல வரேன். எனக்கு மெயினா என்ன ராகுல் பிரீத் சிங்லாம் இருந்தாங்க. இது எதிர்பார்க்கல நான் இவ்வளவு தூரம் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து கதையெல்லாம் விட்டுறலாம். கதை வந்து இவங்க ஒரு ஆதி புருஷ் ஹனுமன் அந்த வரிசையில தான் இதுவும் வருது. பட் ஆனா அதுல இருந்து தனிச்சு நிக்கிறதுக்கு காரணம் இந்த அந்த படத்தோட கிராபிக்ஸ் எல்லாம். அதுவும் இசையும். ஆமா, இசை சொல்லி இசையெல்லாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு பிடிச்சது லவர் வந்து என்னன்னா ஒரு இந்த டாக்ஸிக் படம் டாக்ஸிக் தான். அது நிறைய அவரோட கேரக்டரோட இல்ல அவருக்கு வந்து நிறைய சிங்கா இருக்கும் ரியல் லைஃப்ல. நான் பேசவே ஆரம்பிக்கல இருங்க. அதுக்குள்ள வந்து என்ன டாக்ஸிக் ரொம்ப நல்ல ஜாலியான ஒரு படமா இருந்துச்சு. சாரி தப்பா சொல்லிட்டேன். ஜாலியான படமா இல்ல. டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். இவங்களுக்கு என்ன சொல்றது, நிறைய ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். நான் இன்னும் சொல்லல, நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருக்கேன். அந்த ஹீரோயின் என்ட்ரி எடுத்தீங்கல்ல, ஹீரோயின் இல்ல அது நடிச்சவங்க. அதனால சொல்றாருன்னு நினைக்கிறேன். அடுத்த என்ட்ரி கேட்டிருக்கீங்களா? ஆமா அப்ப சரி, அப்ப சரி. வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் உண்மையா ஒரு நல்ல படமா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷான் ரோல்டரோட மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. கதை ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இறுக்கமான ஒரு படமா இருந்துச்சு. பட் அட் சேம் டைம் நல்ல என்கேஜிங்கான ஒரு படமாவும் இருந்தது. ஸோ அதனால லவ்வர் சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதுல இரண்டாவது வின்னர் யாரு? வெற்றி சொல்லிடலாமே. யாரு மகாராஜாக்கு 2 ஓட்டு வந்திருக்கு. மகாராஜாக்கு 2 ஓட்டு வந்திருக்கு. என்ன வேணா சொல்லுங்க. ஏங்க சூப்பர் ஸ்டார் படமே வந்திருக்கு. லால் சலாம். லால் சலாமை மீறிய ஒரு வெற்றி வந்து ரத்னத்துக்கு தான்ன்றது வந்து நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்களால் ஏத்துக்கவே முடியாமலாம் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பு என்னென்ன சிக்கல்களை வந்து தாசில்தாரா இருந்தவங்க, மிராஸ்தாரா இருந்தவங்க எல்லாம் சந்திச்சாங்கன்றத வந்து எவ்வளவு ஒரு அழகான நுவான்ஸோட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கதை வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா, ரீவாட்ச் இதோட கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இல்ல அது வாட்ச் பண்ணவே முடியலன்றதுதான் பிரச்சனையா இருந்தது. பட் பரவாயில்ல, ரீவாட்ச் பண்ண கஷ்டம் தான். ஓகே, பட் இங்க அதிகப்படியா மகாராஜா சரி, சொல்லி ஓகே. மகாராஜா ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாம் ரத்னத்துக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் மகாராஜா இல்ல ரத்னம் வந்து நம்ம வச்சிருக்க எல்லா கேட்டகரியிலயும் வருது. வரும், கண்டிப்பா வரும். அடுத்ததுல இப்படி ரத்னத்துக்கு 2வது இடத்தை கொடுத்தவங்களுக்கு கையை வெட்டலாமா இல்ல கழுத்தை வெட்டலாமான்னு கேட்க போறாரு. இல்ல நீங்க என்ன வேணா பேசுங்க, ரத்னம் பாசறை இருக்கு, என்ன வேணா பேசுங்க. கமெண்ட்ல வந்து அவங்க வந்து ரத்னத்துக்கான பரிபூரணமான சப்போர்ட்டை வந்து கொடுப்பாங்க. சமுத்திரகனி ஒரு தயா சார் மாதிரி ஒரு எவ்வளோ சரி. இல்ல ரத்னம் பத்தி பேசி அடுத்த கேள்விக்கான பதில் ரத்னம் இப்ப சொல்றேன். போலாம் அடுத்த கேள்வி. சரி, ஓகே. இரண்டாவது கேள்வி வந்து இந்த வருடம் நீங்க எதிர்பார்த்து போனதுல உங்களுக்கு ரொம்பவும் டிசப்பாயின்மெண்ட் அமைஞ்ச ஒரு திரைப்படம். இது ஒரு கஷ்டமான கேள்விதான். இல்ல ரொம்ப ஈஸியான கேள்வி. ஈஸியான கேள்வி. அதான் எதிர்பார்த்து போயிருக்க மாட்டீங்க. அது சொல்ல வந்தேன். ஆமா, சரி, நீங்க சொல்லுங்க. கேப்டன் மில்லர் சொல்றேன். எதிர்பார்த்தீங்களா? ஆமா, நிறைய எதிர்பார்த்தேன். ஏன்னா குவிண்டன் டாரன்டினோன்றனாலயா? ஓகே. தமிழகத்தின் டரண்டினோ எடுத்த படம் அப்படின்றதுனால மட்டும் இல்லாம தனுஷும் நடிச்சிருக்காரு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்துல ஸ்டார்டிங் வந்து எனக்கு இந்த ஆடியோ டிராகன் பால் ஜி தீம் மியூசிக் மாதிரியே வரும். ஒரு மில்லர், கேப்டன் மில்லர் அதான் இருக்கட்டும். இல்ல போஸ்டர்ஸ்மே எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நல்ல டிஃப்ரெண்டா ஒரு வாக்கியான ஒரு போஸ்டர் இருந்துச்சு. ஸோ அதனால எதிர்பார்த்து போனா எனக்கு பெரிய ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தேவி தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தது. நல்லா, ஆனா ரொம்ப பின்னாடி கொடுக்காம கொஞ்சம் முன்னாடி கொடுத்தாங்க, கொஞ்சம் மேல எப்படி பார்த்தேன். அந்த படம் பார்க்குற பெயின் இன்னும் கொஞ்சம் பெருசா தெரிவாரு. கழுத்து வலியோட படத்தை பாக்குற அந்த பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இல்ல வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது இந்த படத்துல நீங்க போய் முதல் சீட்ல உட்கார்ந்தது மட்டும் தான் பிரச்சனை. அதுதான் லீஸ்ட் பிரச்சனை நான் சொல்றேன். அந்த கழுத்து வலியோட பார்த்தது லீஸ்ட் பிரச்சனையா இருந்தது. இல்ல இப்ப படம் பிடிக்கலையா இல்ல கழுத்து வலி வந்தா சீட்டு பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல எனக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட
போனீங்க. பெரிய எதிர்பார்ப்போட போனேன். நான் 1-2 விஷயத்துல கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஆனா அது போதுமானதா தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் அது 100 கோடி வெற்றி படம் அப்படின்றதும் கொஞ்சம் என்னையா சொல்றீங்க? கலெக்ஷன் 100 கோடி சொல்லலாம், வெற்றி அப்படியா? படம் சொல்லலாம். Seriously? வெற்றி படம். 106 கோடி வெற்றி படம். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதிக இல்ல வசூல் இல்ல பண்ண இப்போ படம். சில ஹோட்டல்ல எல்லாம் வந்து ரூம் நம்பர் வந்து 101ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆமா, அதுல இருந்து அந்த மாதிரி படத்தோட கலெக்ஷன்லாம் 101 1 கோடி தான் ஆரம்பிச்சு நீங்க அந்த மாதிரி சொல்லிடுறீங்களா? எனக்கு shock 6 கோடி எப்படி 101 கோடி இல்ல, அந்த மாதிரி 100 ஏதாவது கோடி இருக்கா? வசூல்ல இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படி- வசூல் ஹையஸ்ட்ங்க அது. இல்ல வசூல்ல ஹையஸ்ட் கிடையாது, 100 கோடி தாண்டி 106 கோடி. இருந்துச்சு. பட் ஆனா அந்த டைம்ல அயலான் வந்தது, பெரிய படங்கள் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கறதுனால அந்த அயலான் வந்துச்சுல, அப்ப வந்து அயலானும் அயலானும் வந்து வந்துச்சு. 100 அயலானும் கோடி 98 கிட்ட வந்துச்சு. 100 கோடி கிட்ட வந்துருச்சு. ஏன்னா உங்க பொங்கல் ஃபெஸ்டிவல்ல தான் படம் வந்துச்சு. அந்த வேற வழி இல்லாம பாத்துட்டாங்கன்னு சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாமா? So, தனியா வந்தா 200 கோடி கூட தொட்டிருக்கும். ஓகே ஓகே, இருக்கலாம். லியோவே கழுத்து வலியோட வேற வழி இல்லாம தானே பாத்துட்டு வந்தாரு. நான் எதிர்பார்த்து போனதுன்னா ஸ்டார். ஏன்னா ட்ரெய்லர்லாம் வச்சு பயங்கரமா கட் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரி, பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அது யுவன் சங்கர் ராஜா இசை வேற உள்ள இழுத்துருச்சு. ஆமா, அது அவரோட பாயிண்ட். எனக்கு வந்து ஆனா படம் பாக்குறப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இருக்கு, என்ன போயிட்டு அது பாட்டுக்கு ஒரு பாட்டு போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு சரி போறோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த படம் தான். ஓகே ஓகே. ஓகே. சோ நானும் எடுத்து வச்சிருந்தது அதே படம் தான், Star ஸ்டார் படம். ஏன்னா படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு அப்படி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்தீங்கல்ல நீங்க? அது சொல்ல ஒரு இருங்க. ட்ரெய்லர் தான் முதல்ல நம்ம எல்லாருமே பார்த்தோம். பார்த்துட்டு ட்ரெய்லர் கேட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா அந்த படம் அந்த வருஷத்துல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். ஏன்னா போன வருஷம் டாடா ஹிட் கொடுத்தாரு கவின். சோ அது ஒரு கண்டினியூஷனா தான் இது வருது. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஸோ ப்ரீமியர்லாம் போட்டிருந்தாங்க, ஃப்ரெஷ் ஷோ தான் போனப்போ தான் அந்த படம் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சது. ஆனா மிகப்பெரிய வெற்றி படமா தாச்சு. அந்த 101ல இருந்து ஆரம்பிக்குது நீங்க வச்சிருக்கீங்க. எல்லாமே வெற்றி படம் தான். காஸ்ட்லி மிஸ்ல இருந்து ஜஸ்டி மிஸ் மாறுறது ஸ்டார். ஹரிஷ் கல்யாணம். ஆமா. அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க நடிச்சிருந்தா நல்ல படமா கொண்டுட்டு போயிருக்காங்க. பட் சில விஷயங்கள் காரணமா அந்த படம் எனக்கு பர்சனலா பிடிக்கல வந்து. ஆனா 2K கிட்ஸ்க்கு அந்த படம் வந்து கொண்டாடினாங்க. ஸோ எனக்கு டிசப்பாயின்ட் பண்ண எனக்கு வந்து ஸ்டார் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னு சொல்லணும்னா பிரீத்தி முகுந்தன் வந்து சென்னை சில்க்ஸ் பேனர் ஆட்ஸ்ல வந்து பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2019 வந்து சென்னை சில்க்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பிரீத்தி முகுந்தன் இருப்பாங்க, பயங்கரமான ஒரு டான்சர் வேற. நான் அவங்களுக்காக போனேன். அதுக்கடுத்து அதித்தி, அவங்க ஷீ சீரீஸ் பார்த்ததுலேருந்தே அதித்தியும் ரொம்ப பிடிக்கும். அதற்காக போனா ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்காரும்போது கவின் வந்து திடீர்னு பெண் வேடமிட்டு ஆடும் பொழுது இது மிகப்பெரிய மாற்றமா பிரீத்திக்காகவும் அதித்திக்காகவும் போய் உட்காந்துருக்க ஒருத்தன் திடீர்னு கவின் அங்க டான்ஸ் ஆடும் பொழுது ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி புரியவே இல்லை. டக்குன்னு 2 ஹீரோயின்ஸ் இருக்கும்போது இவரே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அதற்கு வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பேசுறன்ற பேர்ல ஒரு மாதிரியான ஒரு சீன் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்ணனா நான் சொல்றேம்மா அந்த பிகில் சீனை விட ரொம்ப ஒரு மோசமான சீன் வருமானு நான் எதிர்பார்த்தே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சீன் பண்றதுக்காண்டி கூட இருக்கலாம். அந்த மாதிரி இல்ல, அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஏதோ பெருசா சொல்ல போறாங்க, ஒரு சினிமானா ஒரு உயிர் விடுற ஒரு பையன், ஒரு அப்பா சண்டுவோ, இந்த அப்பா சண்டுவோ நல்லா காமிச்சிருப்பாங்க சில இதுலலாம். இப்போ காதலன்ல பாத்தீங்கன்னா ஒன்னா தண்ணி அடிக்கிற அப்பா பையன். அதற்கு அடுத்து வந்து வாரணம் ஆயிரம்ல வந்து அவன் நெஞ்சில கை வச்சிட்டான், ஹார்ட்டை பிடிச்சிட்டான், கிட்டார் வாசிட்டான், அந்த மாதிரியான இது கொண்டு வர்ற மாதிரி கடைசியில வந்து ஏன்டா அப்படின்ற மாதிரி. அவங்களோட லவ்வர்ஸ் எல்லாம் நினைச்சாலே பாவமா இருக்கு, எதுக்கு வர்றாங்க. இல்ல அவரை நினைச்சாலுமே பாவமா இருக்கு. அந்த மாதிரி ஆடியன்ஸ் நினைச்சாலும் பாவமா இருந்த மாதிரியான படம் எனக்கு வந்து ஸ்டார். எனக்கும் ஆக்சுவலி ஸ்டார் தான். நீங்க பிரீத்தி முகுந்தனுக்காக போனீங்க. டாடா வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி கவின்காக போனதுதான். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால போனேன். பட் ஆனா நிறைய லாஜிக் எரர்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. சினிமா கத்துக்கிறது மும்பைக்கு தான் போகணுமா அப்படிங்கறதுலாம் இல்லைங்க. அப்புறம் வேற எங்கெங்க போக முடியும்? இல்ல போலாம். இப்ப மலையாளத்து இண்டஸ்ட்ரியில போய் கத்துக்கலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியில கத்துக்கலாம். அப்புறம் ஒரு டானா அப்படியே ஆகுது. இங்க இருந்து பாஷா பாய் எப்படி போனாரு, பாம்பே போய் தான் பெரிய ஆள் ஆனாரு. நான் வேல்நாயக்கரை பத்தி பேசுறேன், பாம்பே போனேன். அந்த மாதிரி ஒரு சிம்பு இங்க பாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி இங்க இருந்து போய் ஒரு சினிமா டானா வரணும்ட்டு பாம்பேல கத்துக்க போயிருக்காரு. இதுல என்ன சிக்கல் எல்லாரும் தெரிஞ்சிச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அதனாலதான் இந்த படம் ஓவர் அடி வாங்குது. அதனாலதான் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து போஸ்டரா இருக்கட்டும் சரி, ட்ரெய்லர் இருக்கட்டும், எதுவுமே நல்லா கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருக்காரு. ஆமா, இல்ல அவர் படமே கொடுப்பாரான்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம், அத பத்தி ட்ரெய்லர் அட்டாக் பண்றாங்க. நீங்க கேள்வி கேட்பீங்க. ட்ரெய்லரும் போஸ்டும் சட்டிலா கொடுத்துட்டோம்னா படம் பெருசா வந்துரும். சோ அது அந்த ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ
ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி அதிகமா ஸ்டார் தான் ஆமா, அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருச்சு ஆமா. இப்போ மூணாவது கேள்விக்கு நாம போயிடலாம். இந்த வருடம் வெளியான படங்கள்ல இந்த படம் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் ஆனா ஓடல. தியேட்டர் விட்டா மக்கள் Box office ஓகே மக்கள் மத்தியிலும் சரி சரி நல்லா போயிருக்க வேண்டிய படம். பட் சில பல காரணங்களால படம் சரியா நீங்களே போகல. ஆரம்பிங்க. நான் சொல்றேன் லால் சலாம். லால் சலாம். ஏன்னா இல்ல அது போன क्वेश्चन இல்ல, 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 அது போன क्वेश्चन ஆன்சர் கேக்குது. நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம். ஏன்னா ரீசன் இருக்கு பாவம், அவங்க ஃபுட்டேஜ் தொலைச்சா எப்படிங்க படம் நல்லா இருக்கும்? ஆமா. அவங்க எவ்வளவு வேல்யூபிள் கஷ்டப்பட்டாங்க. பாயிண்ட்ங்க அது, வேல்யூபிள் பாயிண்ட். இல்ல நீங்க இப்போ ஸ்கூல் மிஸ் கேக்குறாங்க எங்க ஹோம்வொர்க் கிளாஸ் ஒர்க் நோட் நான் எங்க எழுதிட்டேன். அப்சர்வேஷன் நோட் எங்கன்னா நீ முடிச்சிட்டேங்க ஆனா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி தப்பிக்க சொல்ற காரணத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்க இல்ல, இல்ல. கஷ்டத்தை புரிஞ்சுக்க. அது வந்து அதுல அது இருக்கு இல்லன்றது ரெண்டாவது. ஆனா அந்த சீன்ஸ் வந்திருந்தா அந்த படம் ஹிட் ஆயிருக்குன்னு இல்ல, நினைக்கிறேன் இல்ல, பாத்தியா? இதோட இன்னொரு காரணம் இருக்கு. இல்ல. இல்ல ரஜினிகாந்தோட நிலைமை யோசிச்சு பாருங்க. என்ன அவங்க வந்து இது வந்து ஒரு நார்மலான கதையா இருந்துச்சு. அதுல அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிரச்சனையே அவங்க அப்பா தான்றாங்க. அவங்க பாவம் இல்லையா, அவங்க ஒரு நல்ல கதை இல்ல ஆக்சுவலா இது முதல் டைம் கிடையாது. அவங்களுக்கு முதல் டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுல. முதல் டைம் வந்து ஒய் திஸ் கொலவரின்னு ஒரு பாட்டு வந்து அவங்களுக்கு ஃபிளாப் ஆக்கி விட்டுருச்சு முதல் படத்துல. அதே மாதிரி தொடர்ந்து இப்படி வரது அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், ஒரு நல்ல கதை ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு படம் தேவையில்லாம அவரு உள்ளவரு அது பெரிய இதாயிருச்சு. சோ அதனால அதை ஹோல்ட் பண்ண முடியாம போயிட்டாங்க. இல்ல ரஜினி அவங்களே இல்லாம தானே அவங்க அப்பாவை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்ப அது யாருக்கு கூப்பிடாம தெரியாதுல, அது இருந்திருக்கலாம்ல. யாருக்குமே தெரியாது. லைக்கா கூப்பிட்டாங்கன்னு கூட ரஜினி சொன்னார். ரஜினி தான் லைக்கா தான் சொன்னாங்க, நீங்க வாங்க நடிங்க. கதையில என்னங்க இருக்கு கதை சொல்லுங்களேங்க. இல்ல கதை வந்து இவர் எதுக்கு கதை? மாத்திட்டாங்கன்றாங்க. ரஜினி வந்ததுனால ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஷி வாஸ் கார்னர். அதனால வேற வழி இல்லாம போயிட்டாங்க. அதனால அந்த படம் மோசமாயிடுச்சு. இல்ல நல்ல படமா கதைன்னு கேட்டீங்க, மத அரசியல், மத ஒற்றுமையை ஒற்றுமை கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையா இருக்கணும். புதுசு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. கிடையாது. இது வரைக்கும் வந்ததே கிடையாது. எவ்வளவு புதுசு. இத்தகைய சூழல்ல தேவையான படம். அதுவும் அந்த மொய்தீன் பாய்ங்கிற அந்த கேரக்டர் தொப்பி வாப்பாவா அவர் வந்து சிறப்பாக சோ நல்லா போயிருக்க வேண்டிய படம் போகல. ஃபுட்டேஜ் காரணமா படம் அந்த சரியா படத்தோட ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் நல்லா போயிருந்தது. ஆக்சுவலா அதான் ஒரு இல்ல ரஜினியோட ஸ்பீச்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் நிறைய ரஜினியோட எல்லா ஸ்பீச்சுமே இதெல்லாம் பேசியிருந்தாரு. சரி அடுத்து உங்க படம். அடுத்து என்னோட தான். எனக்கு வந்து நான் நல்ல பேரை வாங்க வேண்டிய பிள்ளைகளே அப்படின்னு ஒரு படம் வந்தது. பிரதீப் குமார் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து முதல் படம். பிரதீப் குமார் சிங்கர் பிரதீப். ஓகே அவர் ப்ரொடக்ஷன்ல அந்த படம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்துச்சு. எல்லாமே புதுமுகங்கள். ஒரு ப்ராப்பர் அடல்ட் காமெடி படம். அது தியேட்டர்ல மீன் லைக் நான் போகும்போது ரொம்ப கம்மியான கூட்டம் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படங்கள். கம்மியான கூட்டமா? அடல் காமெடி கம்மியான கூட்டம்ன்றாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அதுல கூட ப்ரமோஷன் இல்ல. ப்ரமோஷன் ரொம்ப கம்மியா அடல்ட் இருந்துச்சு. காமெடினா சொல்லிருக்கலாம்ல வந்திருப்போம் அந்த மாதிரி. இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற ஒரு படமா இருந்துச்சு. அது என்ன சொல்றது, ஒரு அடல்ட் காமெடினா யூசுவலாவே என்னன்னா நிறைய அந்த அப்ஜெக்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான ஒரு அப்படிதான் இங்க ப்ராஜெக்ட் எல்லாமே அப்படிதான் இருந்தது. பட் இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. கண்ணியமான அடல்ட் காமெடி அந்த மாதிரி அடல்ட் காமெடியிலுமே கொஞ்சம் பொலிட்டிக்கலி ரைட்டான அடல்ட் காமெடியா இருந்தது. ஸோ அதனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் இது ஒண்ணு. பட் அன்பார்ச்சுனேட் பெரிய லெவல்ல ஓடல. அதான் பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. அந்த படத்தை நானும் பாத்துட்டு சொல்றேன். நானும் பார்க்கல, எனக்கு தெரியல. அது ரொம்ப நல்ல ஜாலியா ப்ளீஸ் லிங்க் Link ப்ளீஸ். please. அன்பார்ச்சுனேட்லி ஓடிடில என்ன வெளியாகலன்னு நினைக்கிறேன். ஆமா. உங்களுக்கு குரங்கு பெடல். குரங்கு பெடல் சைக்கிள் ஓட்டுறத வச்சு ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சைக்கிள் ஓட்டுறது நம்ம எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு கொடுக்கும். நம்ம சைக்கிள் விழாம ஓட்டிட்டோம்னா எவ்வளவு இது அந்த இது டிராவல காட்டியிருந்த ஒரு படம். அது ஆக்சுவலி போயிருக்க வேண்டிய படம். ஆனா பெரிய அளவுல இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் தான் படத்தை ஆமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஓ எஸ்கே ஆமா. SK ப்ரொடக்ஷன். Production. அப்புறம் ப்ரொமோஷனே பண்ணல. பெரிய அளவு பெரிய அவரே அளவு அயலான் ப்ரமோஷன் பண்ணல. அவர் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்பதான் அரண்மனை அரண்மனை வந்திருந்தது. அரண்மனை இந்த முதல் பாதியோட பிகெஸ்ட் ஹிட் படம் சைடுல வந்ததுனால மாட்டிக்கிச்சு. எனக்கு வந்து பிடி சார் உண்மையிலேயே வந்து நல்லா போயிருக்க வேண்டிய படம். நல்லா தானே போச்சு இல்லையா? இல்ல இல்ல எனக்கு எதிர்பார்த்தோட இதை விட பெருசா போயிருக்கணும். நட்பை துணை முன்னிசை முறுக்கு மாதிரி. இல்ல நான் நக்கலாலாம் சொல்ல, நிஜமாலுமே சொல்றேன். ஒரு மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டை வந்து மகாராஜா மாதிரி வாங்கிக்கணும் ஆடியன்ஸ் மூஞ்சில குத்தாம ஒரு மாதிரி சட்டிலா சொல்லி ஜாலியா கொண்டு போன மாதிரி படமும் நல்லா போயிருக்கலாம். டான் மாதிரி லைக் ஒரு நல்ல ஆமா அடுத்த விஜய் அண்ணாவாக அடுத்த எஸ்கேவாக வந்து 2Kக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எஸ்கே அடுத்த ரஜினி சொல்றாங்க இல்ல அடுத்த எஸ்கே வேற எனக்கு அதி தெரியல. அடுத்து வந்து அடுத்த விஜய் சும்மா சொல்லி வர்றாரு. இல்ல அடுத்த அது கவிங்க அவர் நடக்கிறது பார்க்கல. அது நிறைய பேர் இருக்காங்க. ஆதி அண்ணா வந்து மக்கள் குழந்தைங்க மனசுல வந்து ரெகுலரா இடம் பிடிச்சாரு. ஸ்போர்ட்ஸ் மேனா, ஹாக்கி பிளேயர், மியூசிஷியன், மோட்டிவேட்டர் என்ன வேணா இருக்கு. இப்போ அதுல வந்து ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பிடி சார். போன வருஷம் நாட்டார் தெய்வ வழிபாடு பத்தி எல்லாமே இளவம் கசாய பத்தி எல்லாமே எல்லாமாவும் இருப்பாரு. எல்லாமாவும் இருக்காரு. இந்த இது வந்து உண்மையிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ரோச் பண்ணி கொண்டு போயிருந்தா ஒரு நல்ல கான்செப்டை தொட்டிருக்கும்.
பெட்டரா வந்திருக்க வேண்டிய படம் நான் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்க் தான் இருக்குல்ல, ஆமா. கிளப்ல மப்ல சைடுல இடத்துல இருந்து இருந்து இப்போ பெரிய இங்க வந்திருக்காரு, அந்த ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்க்கா இருக்கு. ஓகே ஓகே. என்னுடைய நான் சூஸ் பண்ணியிருக்க படம் வந்து பைரின் அப்படின்ற ஒரு படம். ஸோ புறா ஜான் கிளாடி ஆமா ஜான் கிளாடி அப்படின்றவர் புறா பந்தயம் தான். ம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த வாழ்வியலை வச்சு ம். அங்க புறா பந்தயம், அதுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள், கிட்டத்தட்ட புதுப்பேட்டை ஆடுகளம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஒரு ராவான சினிமா தான் அது முழுக்க முழுக்க. ம். பட் படத்துல வந்து யாருமே நமக்கு தெரிஞ்ச முகம் கிடையாது, எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். ஓகே. படத்துடைய மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். புறா கூட புது புறானா பாத்துக்குங்க. இது வரைக்கும் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. இது வரைக்கும் நீங்க பாத்திராத புறா மாறி இல்ல வந்த அது. புறா கிடையாது. பாருங்க, அந்த புறா எல்லாமே CG தான். பெரிய அளவுல போயிருக்க வேண்டிய படம். கரெக்டா அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப தான் அந்த கேரளாவில இருந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேவ் வந்தது. அது வந்ததுனால இது தோத்துருச்சு. அந்த வேவ் வந்ததுனால பெரிய அளவு தியேட்டர் கிடைக்கவே இல்லை அந்த படத்துக்கு. அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஓடிடில இருக்கு, In அமேசான் search பிரைம்ல of இருக்கு. gold we left the diamonds அந்த மாதிரி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரைட். ஸோ இப்போ அமேசான் பிரைம்ல இருக்கு. இதுதான் அண்ணன் சொல்றதை கேளுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்ப பேசுறதுல வந்து தமிழ் படங்கள் மட்டும் தான் மட்டும்தான் பேசிட்டு பேசிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஸோ இந்த படம் தான் சூஸ் பண்ணியிருக்காது. ஸோ கடைசியா ஒரு படம், ஒரு கேள்வி. இந்த படம் எப்படா தியேட்டர்ல ஓடிச்சு இந்த 6 மாசத்துல அப்படின்னு நீங்க வியந்து போன ஒரு படம். நான் சொல்றேன் அரண்மனை போறதான். அதே டெம்ப்ளேட் அதே trailer, அதே இதுல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆக்கிருந்தாங்க. எப்போதும் வந்து அவங்க தங்கச்சி தான் இறந்து போய் பேயா வருவாங்க. ஆல்ரெடி பேய் இருக்கு, அவங்க தங்கச்சி கொண்டுட்டாங்க. அதே டெம்ப்ளேட் ஆனா ஓடிடுச்சு. 100 கோடிக்கு மேல ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டா வந்து ஓடுனது. தமனாவோட நடிப்பு தான் ஆக்சுவலி வந்து அதுதான் என்டர்டெயின்மெண்ட். அவங்க புதுசா திரையில ஐடியா போய் புழுவுறீங்க. திரையில வந்து அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. எந்த படத்துல தமிழா நடிப்பு பார்த்து நீங்க மெய் அரண்மனை 4 அரண்மனை 4. அந்த சாரீஸ் ஜெயிலர்ல சமையல் நடிச்சிருந்தாங்க. அரண்மனை வீரம் நடிச்சிருப்பாங்களா? இப்ப அதுக்கு பேர் வீரம். நடிப்பா? ஆமா. அது நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு பண்றாங்களா, அதுதான் ஓகே. இயல்பா ஓகே. பண்றது. அரண்மனை. ஆக்சுவலி எதுல என்டர்டெயின்மெண்ட் பண்ணா தமன்னா நடிப்பு தான் என்டர்டெயினே See, பண்ணிருந்தது. நான் ஆக்சுவலி சொல்லல, தமன்னா அவங்க அழுவாங்க, நம்ம சிரிப்போம். அந்த மாதிரி இருந்தது. அது காமெடி பை படம்ல, சோ சிரிப்பு வரணும்ல. உங்களுக்கு என்ன கடைசியா தான் நீங்க நானும் என்ன கடைசியா கடைசியில வந்துச்சு. எனக்கு வந்துட்டு ப்ளூ ஸ்டார் ஓகே. சீரியஸாவே எனக்கு ரொம்ப ஹைப் பண்ணி நான் லேட்டா தான் பார்த்தேன். பட் ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு இந்த படத்துல இல்லையே. ஓகே, ஏன் கீர்த்தி பாண்டியன் இருக்காங்க, இதுக்கு மேல என்ன உங்களுக்கு? படம்லாம் அவங்க வந்து பயங்கரமா இருக்கும். அப்படி ஈழம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்புல வெளியான படத்தை இப்படி சொல்லலாம். இது வந்து என்னை வந்து சொல்லலாம். கூண்டுல கூண்டுல ஏத்த யார் தயாரிச்ச படத்தை வேணா சொல்லலாம். படம் நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்படி ஏன்னா எதிர்பார்த்து அவங்க அப்படி சொன்ன கூண்டுல ஏத்த அளவுக்கு- கூடாதுன்னு அந்த கலர் சட்டை போட்டு வந்துட்டாரு. ஆமா ஆமா. சோ அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளூ ஸ்டார் உங்க personal பார்த்தப்ப opinion. எனக்கு பர்சனலா அப்படி இருந்துச்சு. எனக்கு மிஷன் சாப்டர் 1 ஏய், அப்பா, காவியம். அதான். அது அப்புறம் ஓடிச்சா? ஆமாங்க, நீங்க முன்னாடி சொன்ன லால் லால் சலாமோட அதிக அதிகமா எலெக்ஷன்ல போயிருக்கு. அது செல் பண்ணிடுச்சு. அயலான் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு அப்படின்னு ஆக்சுவலா அதுல அவர் சொல்லிட்டு ஜெயிலரா வருவார். ரஜினிக்கு மிஞ்சின ஒரு ஜெயிலரா வருவார். ஜெயிலரா வர்றவங்க ஏமி ஜாக்சன். ஆமா ஆமா. அவங்க ஆக்சுவலா படத்துல இல்ல இவர் ஒரு முன்னாள் ஜெயிலர் இல்லையா? முன்னாடி அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இந்தியன் ஜெயிலர். இந்தியன் ஜெயிலர். இந்தியன் ஜெயிலர். எங்க இருந்து போயிட்டாங்க, நிமிஷா சர்ஜியன்லாம் பண்ணிருவாங்க. ஆக்சுவலா நிமிஷா சர்ஜியன்ட்ட வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீக் இருந்தது. அவங்க நடிச்சனா ஹிட் அப்படின்ற மாதிரி ஓகே. அந்த ஸ்ட்ரீக்கே முறிச்ச ஒரு உடைச்ச படமா மிஷன் சாப்டர் 1 ஒரு இம்பாசிபிளா பாசிபிளா மாத்தின ஒரு படம். நிமிஷா சத்யன் இந்த கிச்சன் படத்துல நடிச்சது. கிரேட் இந்தியன் கிச்சன் Great படம். Indian Kitchen. ஜிகர்தா டாட்டு அந்த படத்துல நடிச்சவங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படத்துல வந்து இருக்கிற பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா ஏமி ஜாக்சன் சொல்லுவேன். வர்ற சீன் எல்லாம் நல்லா இருக்கும், பட் அவங்க பேசுற சீன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா அவங்கள தமிழ் பேச வச்சிருப்பாங்க. ஸோ அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து அந்த தியேட்டர் படங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீட்ல தானே உட்கார்ந்தீங்க இதுக்காக. இல்ல பின்னாடி இது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பேசுவாங்கல்ல, தமிழ். கன்சம்ஷன் இஸ் அது So, மாதிரி. அதுலயும் அவங்க வாய்ஸ் வந்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஓ அதுமே அவ்வளவு nice ஆ? டீடைலா நோட் பண்ணிருக்காரு. பரவாயில்ல. யூசுவலா டைரக்டர் தான் பேசுவாங்க. அவர் படத்துக்கே எமி ஜாக்சனுக்காக தாங்க போயிருப்பாரு. இல்ல வேற யாரும் இல்லையா இந்த படத்துல பெருசா? டைரக்டர் எவ்வளவு பெரிய டைரக்டர் நீங்க. ஓகே. அடுத்து வந்துருங்க, நீங்க முடிச்சிருங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு வந்து அரண்மனை 4 தான். அது ரொம்ப பெரிய டாபிக்கா பேசணும், இருந்தாலும் சொல்றேன் நான். இந்த பேய் அபியூஸ் வந்து ஏன் நடக்குது? யூஸ்வலா பேய் தான் நம்மள வந்து அபியூஸ் பண்ணும். பேய்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, சரி கதைப்படி பேய் தான் நம்மளை அபியூஸ் பண்ணும் அப்படின்னு. ஆனா இவங்க பேய் அபியூஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க தொடர்ந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி இப்போ ஜென்மம் எக்ஸு, உருவம், 13ஆம் நம்பர் வீடு, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம் இருக்கும். ஒன்று பேய் படம்னா பேய் நல்லா பயமுறுத்தும், இல்லை வந்து பிட்டு சீன் இருக்கும் பேயில. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். இங்க என்னன்னா ஒரு பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேயை வந்து ஜனரஞ்சமாக்குறன்ற பேர்ல வந்து கோவை சரளாவை கத்த விடுறது, அந்த கரண்ட் ஷாக் காமெடி. என்ன பண்றீங்க? வழக்கம் போல யாராவது சாவாங்க, அவங்க பேயாவாங்க, அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இவர் வந்து உடுக்கடிச்சு பேயை ஓட்டுவார். இந்த கதையை எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப காட்டுவாங்க அதே கான்செப்ட்ல. ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு திரும்ப திரும்ப. இல்ல ஹைலைட் என்னன்னா, இந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு படகு போகுது,
சும்மா இருக்கிற ஒரு என் பொண்ணை கொண்டுட்டியா ரைட்டு, நீ வந்து என் பேய் மாதிரி பொண்ணு மாதிரி நடின்னு சொல்லி அவன் ஒய்ஃபையும் போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தன் மாஸ்டர் பிளான் பண்றான். இவங்க வந்து பாசத்துல கூட்டு நீட்டா முடிச்சிட்டான். பொண்ணு முடிஞ்சுச்சு, சரி ஒய்ஃப் கதையும் முடிக்கணும்ட்டு ஒருத்தன் முடிச்சு விட்றான் இந்த கதை. அதோட எனக்கு ரொம்ப பயங்கரமான வந்து ரஜினி வந்து இந்த பாஷால வந்து அந்த டடக் 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 டடக்குன்னு அந்த லைட்டு வெடிக்கிற சீன் இருக்கு இல்லையா, அதற்கு நிகரான சீன் வந்து தமன்னாவை தரன்னு சந்தோஷ் பிரதாப் இழுத்துட்டு போற சீன். அப்பா அதை இழுத்துட்டு போகும்போது, அதாவது இந்த ஆடாமல் ஆடுகிற அந்த பாட்டுல அந்த மாதிரி வலியும் பொறுத்துக்கிட்டு ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து அடிக்க அடிக்க குழந்தைகள்ட்ட வித்த காட்டுறாங்களாம். பயங்கரம் ஆடுவாங்க. இல்ல நானும் ஜாலியா தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ட்ரம்ப்ன்ற மாதிரியான ஒரு வேற லெவல். அதெல்லாம் இல்ல, இதுல உண்மையிலே ஹைலைட் வந்து தாய் பாசத்தை வந்து பயங்கரமா காமிச்சிட்டு கடைசியில இறக்குனாங்க பாரு. அதாவது ராம இல்ல அவங்களே தான் ஆடுவாங்க அச்சோ பாட்டு. அதாவது கேப்டன் பிரபாகரன் படத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் ஹஸ்பண்ட கொண்டுருவாங்க சரத்குமார். ஆனா அதையெல்லாம் மறந்து ஆட்டமா தேரோட்டமா நெருங்கி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஞ்சன்ஸ்க்காக எக்ஸ்போஸ் பண்ணி ஆடுற சாங்ஸ் வந்து எதுவுமே வரவே இல்லை. ரம்யா கிருஷ்ணனுக்கு அடுத்து அந்த லெகசி எங்க இருந்து வர்றது? தாய் பாசமா பேயா இருந்தா என்ன, பேய நீங்க சைட் அடிக்க மாட்டீங்களா பாருங்கன்ட்டு லியோ மாதிரி ஃபர்ஸ்ட் சீட்டுக்காரங்களுக்காக ஒரு படம். என்ன ஒரு கதை பேய் படமும் கிடையாது, சிரிப்படம் உலக ஒஸ்ட். யோகி பாபு, விடிவி கணேசன், கோவை சர்லான்னு ஒஸ்ட். ஏன் தான் இதெல்லாம் நடந்தது? இல்லனா இப்ப நீங்க சொல்ற அந்த பாட்டு வந்து பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல, தனியா ப்ரமோஷன். நான் என்ன சொல்றேன், இல்ல உண்மையிலே நான் சொல்றேன், இந்த மாதிரி படங்கள்ல வந்து அந்த பாட்டை மட்டுமே ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுனீங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சீரியஸ்லி தப்பே கிடையாது. இல்லையா தமன்னா போஸ்டர் மட்டும் விட்டுங்க, ஆனா அவங்க பேயா வராங்க. அதுலயும் நிறைய கிராபிக் சீன்ஸ்லாம் வந்து விக்ரந்த் ரோனா அதுல இருந்து அவங்க அதே செட் எஃபெக்ட் அதே மாதிரி காண போறாங்க. எல்லாம் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க. என்னன்னா சரி போச்சா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போயிருச்சு, சரி நம்ம கன்னியாகுமரியை பிடிப்போன்ட்டு அடுத்த கொலைக்கு ஜாலியா வெயிட் பண்றாங்க. என்னங்கடா இது? இப்ப என்னன்னா சுந்தர்சியோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. வந்தீங்களா, உங்களுக்கான பாட்டு கடைசியில வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, கதையெல்லாம் கேட்காண்டா தேங்காய் வேணா தென்னை மரம் ஏறி தான். சரி, அப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. இப்ப நீங்க 3 பேரும் அரண்மனை தான் சொல்லிருக்கீங்க, பட் ஆனா அந்த படம் தான் இந்த வருடத்துல முதல் 6 மாசத்துல ஹையஸ்ட் கலெக்ஷன் 100 கோடி தாண்டி. அதனாலதான் இதெல்லாம் எப்படி ஓடுச்சு அப்படின்னு ஏன் அது ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் ஓடுச்சு? அவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்க, 100 கோடி வசூல் வந்திருக்கு. இல்ல இது என்னன்னா மக்களோட மைண்ட் செட் ஒரு பாட்டு தான் இல்ல, ஒரு பாட்டுக்கு இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன இவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்போ உண்மையிலே வந்து இது சொல்ல வந்து தயக்கமா தான் இருக்கு. ஒரு மாதிரி ஹார்ட் கோரான அந்த ஹார்ட் கோர்ல ரொம்ப ஒரு தீவிரமான மலையாள படங்கள் வந்து ரொம்ப ஒரு சிரிப்பு இல்லாம, இப்போ பழைய உள்ளத்தை அள்ளித்தாவோ, காதலா காதலா, பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு இருந்தது. அது அப்படியே ஸ்டாப் ஆகி ரொம்ப சீரியஸா சித்தாவாகட்டும், மகாராஜா ஆகட்டும், ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு இறுக்கமான மனநிலை. வடக்குப்பட்டி ராமசாமி என்ன பார்க்க மாட்டீங்களே? இல்ல இருங்க, 80s பில்ட் இல்ல அது வந்து ஸ்பூஃப் தான், படம் கிடையாது. இல்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப இறுக்கமா வந்துட்டு இவங்களுக்கு பீப்புளுக்கு வந்து சிரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். சரி நான் சிரிக்கலாம்னு வந்துட்டேன், சுந்தர்சி படம் சிரிச்ச ரெக்கார்ட் இருக்கா? எஸ் ஆமா, போயிட்டு அரவிந்த் காமெடி சிரிச்சிட்டேன், காமிக்ஸ் தான் காமெடி சிரிப்பே வரலாம். அந்த மைண்ட் செட்டோட வர்றவங்களுக்கு வந்து இந்த படம் காமெடியா இருக்குன்னு. அதுக்கடுத்து சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க வர சிரிக்கிறாங்க, உடஞ்சு போச்சு. அப்படிதான் நிறைய ஹீரோஸே சின்ன பசங்களை சிரிக்க வச்சு ஒவ்வொன்று தான் ஃபார்ம் ஆகுறாங்க. அந்த இதுல வந்து இந்த பேய் கதையும் ஹிட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க படமும் இதுலயும் ஸ்டார் படம் தான். அது எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஓடிச்சா உண்மையிலே? ஆமா, சீரியஸா ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் அடி வாங்கிச்சு. முதல்ல ஒரு வாரம் நல்லா ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2K கிட்ஸ் வந்து அதிகமா போய் பார்த்து அதுல அது ஏன் ஓடிச்சுன்னு எனக்கு ரீசன் தெரியும். அந்த ஒரு டைலாக், நான் காட்டுறேன்டா யாருன்னு காட்டுறேன்டா, அது வந்து இந்த ரீல்ஸ் பண்ற பைத்தியங்களுக்கு வந்து அந்த டைலாக் எல்லாருமே சொல்றது, மானாங்கண்ணியா நான் யாருன்னு காட்டுறேன்டான்ற அந்த இதே வந்து ஸ்லோ வாக்கோட போட்டு வசதியா இருக்கும் அப்படினு. எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கு. இந்த சினிமாக்கு ஹீரோ ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பேஷனோட இருக்காங்கல்ல, சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த படம் ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும். இல்ல ஆக்சுவலா அந்த படம் வந்து ஒரு பெரிய டிமோட்டிவேட்டிங். நீ வந்தனா இந்த என்ன வளர்த்தனா என்ன அடி வாங்குவேன்னு பாத்துக்க, மூஞ்சில பூரா விட்டுருவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க மனசுக்குள்ளார தன்னை ஒரு ஸ்டார் ஆகணும்னுங்கிறவங்க ரீல்ஸ், நான் வந்து ஹானஸ்டா ஒரு படிக்கிறவங்க சினிமாக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் தடுக்கல. பட் ஒரு உழைப்பு போடுவாங்க இல்லையா, நான் நடிப்போம், கூத்துப்பட்டையில சேருவாங்க, உண்மையிலே நடிப்பாங்க, மெனக்கெட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாம நான் 4 ரீல்ஸ் பண்றது மூலயமாவே நான் ஒரு ஸ்டார் ஆயிடுவேன் நம்புறவங்களுக்கு வந்து
அது ஒரு பெரிய கனவை வந்து வச்சிருக்கிற ஒரு சதுரங்க வேட்டை தான் வந்து ஸ்டார். திரைப்படம். ஸோ கடைசியா ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். முதல் 6 மாசம் முடிச்சிருச்சு, அடுத்த 6 மாசத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல எந்த படம் கண்டிப்பா தங்கலான் இருக்கு, இந்தியன் 2 இருக்கு, வேட்டையன் இருக்கு, தளபதி வர்றாரு, விடாமுயற்சி இருக்கு. இல்ல எனக்கும் கோட்டு தான். ஏன்னா பிரசாந்த் நடித்து என்னப்பா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரசாந்த். அந்தகன் வேற ஆகஸ்ட்ல வருதான். அந்தகன் வருது, அந்தகன் கூட இல்ல, பிரசாந்த் தான். பிரசாந்த் வந்து விஜய் அஜித்துக்கு முன்னாடியே வந்து சினிமாவில் வந்து இருந்தவர். குதிரையேற்றம், ஜிம்னாஸ்டிக்ஸ், டான்ஸ், பேலே, கேப்ரே எல்லாமே, பிளாக் எல்லாமே, ஃபைட்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ். அவர் வந்து வர்ற ஒரு படம் ஒரு மாதிரி அதுல விஜய் நடிக்கிறாரு அப்படி கிடையாது. ஒரு விஜய் வந்து இது நாள் வரை நடித்த சுமாரான படங்களுக்கு வந்து ஒரு பிராச்சிதம் தேடிக்கிறாரு. கடைசி படத்துல வந்து பிரசாந்த் கூட நடித்து இதுவரை கடைசி 2 படம் கூட வச்சுங்க, என்ன இப்போ இருந்துட்டு போகுது. அதனால பிரசாந்த் படம் வந்து பயங்கரமா வர்றதுனால எனக்கு கோட் பெரிய ஜோக்கே இல்ல, சீரியஸா சொல்றேன். சரி நான் ஓகே. அப்படினா வேட்டையன் இந்தியன் 2 என்ன சொல்லுவீங்க? இந்தியன் 2 என்ன இருக்கு? மனிஷா கொர்லா இருக்காங்களா? இந்தியன் 2 மனிஷா கொர்லா இருக்காங்களா? நாங்க என்ன எதிர்பார்க்கணும் நீங்க சொல்றீங்க. காஜல் அகர்வால் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, ட்ரெய்லர்ல பாத்தீங்களா? ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. கமல் இருக்காருலங்க, கமல் வச்சு என்ன பண்ணுவீங்க? கமல் கிடையாது, ராங் டர்ன்ல வர்ற ஹீரோ. பிக் பாஸ் டயலாக்லாம் வச்சிருக்காங்க. கமலா முக்கியம். உண்மையிலே கமல்காக நீங்க போறீங்க. உங்களுக்கு சங்கர் மேல நம்பிக்கை போயிருச்சு? இல்ல எங்க டைரக்டர் அவர் நம்பிக்கை எல்லாம் போல. இந்தியன் 2 வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். அதுல வந்து எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. ஆனா கோட் நான் உண்மையிலே சீரியஸா எதிர்பார்க்கறேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், விஜய் பாராட் தன்னுடைய காம்படிட்டராக அறியப்பட்டவர், கலாய்ப்பாங்க அதெல்லாம் இல்லாம மோகன், இது சாரி பிரசாந்த், அதுக்கப்புறம் பிரபுதேவா, இவரு இது அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸ்பெண்டபிள்ஸ் மாதிரியோ இல்ல அந்த ஏ டீம் பாத்துருப்பீங்க இல்லையா? ஏ டீம் பார்த்ததுல நீங்க அவெஞ்சர்ஸா? இல்லப்பா, ஏ டீம் பார்த்தது இல்ல. நானும் பார்த்தது. சரி, ஏ டீம் நல்ல படம் பாருங்க. நல்ல ஒரு மிலிட்டரி ஓரியன்டட் கதை. லியாம் நீசன் வந்து ஹானிபல் ஸ்மித் அப்படின்ற பேர்ல நடிக்கிற ஒரு கதை. ஸோ இந்த மாதிரியான க்ரோன் அப் மென், பசங்க இல்லாம ஒரு க்ரோன் அப் மென் ஆனா ஜாலியா சில் பண்ற ஆட்களோட கதைன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ வரைக்கும் வெங்கட் பிரபுவோட ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சரி ஓகே, 3 பேர் சொல்லியாச்சு, அவ்வளவுதான் முடிச்சிடலாம். 5 பேர்ல 3 பேர் சொல்லிட்டாலே அவர் வழியில் விடாமுயற்சி வருது. எல்லாரும் வெளியில உண்மையிலே வருது அந்த வருஷம். இந்த வருஷம் வருது. அடுத்த வருஷத்துக்கு நீங்க சொல்றீங்க, ஏத்துக்கிறேன். ஒரு கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். சரியா? நீங்க அந்த கேள்வி இந்த விடுறதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்கு. படம் வருமா? லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருங்க. வெயிட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்றேன். அவர் வழியில் வந்துட்டா ஓகே. ஆமா, அவர் பேக் பண்ணி போனதுதான் போட்டோ எடுத்து ஷூட்டிங் முடிச்சிட்டு போறாருன்றத போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்கல்ல. கோச்சிட்டு போல ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இல்ல எல்லா படத்துலயுமே அவர் அப்படிதானே போஸ்டல் நடந்து தானே போயிட்டு இருக்காரு. ஆமா, வலிமை முடிஞ்சதும் அது நடந்து போற மாதிரி ஒரு விவேகம் முடிஞ்சா நடந்து போற மாதிரி. எல்லாருமே அணில்கள், அதனால இவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. ஐ சப்போர்ட். ஆனா அதுதான் கோட் சொன்னாரு. ஆமைனா கொஞ்சம் மெதுவா தான் வாங்க. ஆமையின் வேகம் மெதுவா இருந்தாலும் அது எவ்வளவு நேரம் லாங் ஆகுது. சுக்கிரன் யார் படம் சொல்லுங்க? சுக்கிரன் யார் படம்? எஸ்ஏ சந்திரசேகர், ரவி கிருஷ்ணா படம். ஆமா, அதுல விஜய் வந்து ஒரு கேமியோ. அந்த மாதிரி கோட்ல வந்து பிரசாந்த் தான் வந்து மிக முக்கியம், விஜய் கேமியோ. அந்த அடிப்படையில் சப்போர்ட். அவ்வளவுதான். சரி ஓகே. அவர் பேர் உமாமகேஸ்வரன், ஐடி பேரு. இல்ல நாப்ல என்ன வச்சு இல்ல நாப்ல தேடி பிடிச்சு திட்டதான் போறாங்க எப்படினாலும். சரி ஓகே. சோ கோட் தான் வந்து அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய படம். எதிர்பார்க்கக்கூடிய படம். பேருக்கு ஏத்த மாதிரி இல்லங்க உங்க படம் பேருக்கு ஏத்த மாதிரியே படமும் இருக்கும். இத பத்தி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கறதா கேட்காதீங்க. சின்ன சின்ன கண்கள் மாதிரி நல்ல படமா வரவும். ஒரு பாடல் நல்ல அது படம் இல்லங்க, பாடல். அந்த 2 பாடல்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆன மாதிரி உங்க படமும் ஹிட் ஆக அதிக ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துகள். இந்த பாட்டு இது அந்த இரவா பகலா பாட்டு மாதிரி வருமே. அதான் சரி ஓகே. என்ன வால் இருக்கான்னு பாக்குறேன். ஓடலாம் எனக்கு என்ன தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி ஓகே. ஸோ இதுதான் நாங்க பேச நினைச்ச விஷயம். ஸோ இந்த முதல் 6 மாதங்கள்ல தமிழ் சினிமாவில் வந்த படங்கள்ல ரத்னம் வந்து வெற்றி பெற்று இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காம லிஸ்ட்ல சொன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ரத்னம் ஃபேன்ஸ் அசெம்பிள். ரத்னம் பிடிக்கின்றவங்க வந்து கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் இலவசமாக ரத்னம் படத்தை ரீரிலீஸ் ஆகும் கண்டிப்பா. போகிரி, வில்லு அந்த மாதிரிலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரத்னம் படத்துக்கான ப்ரிவியூ டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கப்படும். நன்றி, வணக்கம்.